வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா சீஸ் பால் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இது நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா அதிகமான காசு கொடுத்து வாங்குவோங்க. இது நம்ம வீட்லயே விலை செலவு கம்மியா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இதுக்கு 3 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து வந்தாங்க. அதை இது மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. இது கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க பொடியா, அதையும் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெரிய வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கேப்சிகம் அதே மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்காங்க, அதையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறாங்க. இது கூட அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே 50 கிராம் சீஸு நல்லா பொடியாக அது மாதிரி திரிய வச்சிருக்கிறாங்க. திரிய வச்ச சீஸையும் நம்ம இது கூட போட்டு விரவி போனாங்க. நம்ம தனியாக கட் பண்ணி அந்த மாதிரி சேர்க்க போகிறது இல்லைங்க. சீஸையும் நம்ம இது கூட போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோங்க. இந்த மாதிரி சீஸ் போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மைதா கோட்டிங் கொடுத்து தாங்க நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இது கூட சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் இது கூட மைதா சேர்க்க போகிறாங்க. மைதா எவ்வளோக்குன்னு பார்த்தீங்கன்னா மைதாவும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம அதில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துக்கோங்க. அதனால் இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சமாக ஊற்றி ஒரு ஸ்பூன் வச்சோ இல்லை பீட்ரு இருந்தால் பீட்ரு வச்சோ இந்த மாதிரி நல்லா ரொம்ப லிக்விடாகவும் கிடைக்கிறாங்க, ரொம்ப திக்னஸாகவும் இது பண்ணிடுறாங்க. இந்த அளவுக்கு மீடியமாக ஓரளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. சீஸ் பால் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்கும்போது விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. நமக்கு செய்யும்போது விலை கம்மியாக கிடைக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே இது வந்து நம்ம விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அளவுக்கு கரைச்சிக்கோங்க. இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் ப்ரெட்டு தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு 6 ப்ரெட்டு வந்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி அந்த மிக்சி ஜாரில் ப்ரெட்டை எல்லாமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நம்ம வந்து பவுட்ரு பண்ண போகிறாங்க. மிக்சி ஒரு ஜஸ்ட் ஒரு 4 கொஞ்ச நேரம் பிளெண்ட் பண்ணிங்கனாலே போதுங்க. நல்லா இந்த மாதிரி பவுட்ரு கரைச்சிருங்க. பார்த்தீங்களா, ப்ரெட்டு நல்லா இது மாதிரி பொடிச்சு இந்த மாதிரி பவுடராக எடுத்துக்கிறோங்க. பவுட்ரு பண்ண அந்த ப்ரெட்டு தூளில் தாங்க நம்ம இந்த சீஸ் பால் வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி உருண்டையாக பிடிச்சி வச்சாச்சுங்க. அந்த பிடிச்சி வச்ச அந்த உருண்டையை வந்து இந்த பிரெட் கிரம்ஸ் அந்த பவுடர் பண்ணோம் இல்லைங்க, அது கூட வந்து கோட்டிங் மாதிரி இந்த மாதிரி எல்லா பக்கமும் அந்த இதில் படுற மாதிரி நம்ம அப்ளை பண்ணுறோங்க. இதே மாதிரி நம்ம பிடிச்சி வச்சிருக்கிற எல்லா பால்ஸையும் இந்த மாதிரி நம்ம இதுலேயே வந்து அப்ளை பண்ணிக்கிறாங்க. அப்ளை பண்ணி இது ஓரமாக இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. எல்லா பாலும் நம்ம பிடிச்சதுக்கு அப்புறமா இதை நம்ம அடுத்ததான் வந்து ஃப்ரை பண்ணி நம்ம எடுக்க போகிறோங்க. இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், எல்லாமே ஒரு டைம் நம்ம டிப் பண்ணியாச்சுங்க. இப்போ செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மைடா கோட்டிங் இருக்கு இல்லைங்க, அது கலக்கி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து செகண்ட் டைம் வந்து நம்ம இந்த பாலை வந்து டிப் பண்ணுறாங்க. டிப் பண்ணி பழையடியும் அந்த பிரெட் பொடிச்சு வச்சிருக்கிற பிரெட்டு கூடவே 2வது வந்து நம்ம இந்த மாதிரி கோட்டிங் கொடுக்குறாங்க. நல்லாவே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம பொடிச்சு எடுக்கும்போது அந்த உள்ள சீஸ் வந்து மெல்ட் ஆகி நம்ம எண்ணெய் வராமல் இருக்குங்க. அதனால எந்த அளவுக்கு நீங்கள் அந்த மைதா கோட்டிங் கொடுத்து இந்த மாதிரி ப்ரெட்டில் டீப் பண்ணுறீங்களோ அப்போ அந்த அளவுக்கு நம்ம பொடிச்சு எடுக்கும்போது நம்ம எண்ணெயிலேருந்து வெளியே வராமல் இருக்குங்க. அதனால வந்து பார்த்து பொறுமையாக செய்யுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே நம்ம 2 டைம் ஒரு டைம் டிப் பண்ணி 2 டைம் கோட்டிங் கொடுத்துருக்குறோம். கோட்டிங் கொடுத்து இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம ஃப்ரை பண்ண போகிறோங்க. அடுப்பை வந்து எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோம்னா ஒரு மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது மாதிரி பால்ஸ் ஒன்றா இந்த மாதிரி கரண்டியில் வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒன்று அப்படி மொத்தமாக அப்படி அள்ளி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி 1 2 இந்த மாதிரி நீங்கள் போடும்போது அது ஃப்ரை ஆகும்போது நம்ம உங்களுக்கு வந்து சீஸ் வந்து வெளியே வராமல் இருக்குங்க. அதுக்காக டீ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கையிலேயே வச்சிடாதீங்க. அப்போ அது மேலே கரைஞ்சிடும், உள்ள உங்களுக்கு குக் ஆகாமாயிருங்க. அதனால வந்து ரொம்ப கொஞ்சம் மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அடைச்சி இந்த மாதிரி ஒரு 4-5 நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கனாலே போதுங்க. உங்களுக்கு சுவையான ஒரு சீஸ் பால் தயாராகிடுச்சுங்க. பார்த்தாலே தெரியும் பாருங்க, எப்படி பால்ஸ் எப்படி எந்த அளவுக்கு வெந்து குக் ஆகி வந்துருக்குன்னு பார்த்துங்களேன். இதே மாதிரி செஞ்சு பாருங்க. இது குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் விரும்புவாங்க. ரொம்ப மொத்தமாக போடாமல் 2-3 இந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, செஞ்சு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.